வணக்கம் மகளே. நம்ம கார்த்திக் கதையில மே 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் 5 days நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை. ரொம்ப சாரிங்க. இந்த ரிசல்ட், அதாவது நம்மளுடைய அடுத்த தமிழக முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நான் வீடியோ போடுறதே சுத்தமா வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ ரொம்பவே உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க. நம்மளுடைய அடுத்த தமிழக முதலமைச்சரா விஜய் சார் செலக்ட் ஆனது. இன்னும் ஒரு 10 சீட் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வந்து அவரு முதலமைச்சரா ஆகணும். ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து விஜய் சாரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சீக்கிரம் முதலமைச்சர் சேர்ல உட்காரணும். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு எப்ப சொல்லுவாரு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் வெயிட் பண்றீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாருடி, நாளைக்கு வந்துட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட், அதனால நீ கண்டிப்பா வந்துட்டு நாளைக்கு லீவ் போடணும், உன் சாரையும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்ற, எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்டா, ஏன் இவ்வளவு அவசரம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவசரமெல்லாம் இல்ல, நான் சரியான நேரத்துல முடிவெடுத்திருக்கேன். உனக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கறத பத்தி இப்படியே டிலே பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து உன்னை பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உனக்கு அப்புறம் உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ட்டு ஈஸ்வரி செக் வைக்கிறாங்க. உடனே ரேவதி நினைக்கிறாங்க, ஆமா நமக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, நம்ம டிலே பண்ணோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஏஜ் ஆகும், ஸோ கல்யாணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு ரேவதி அவங்க அம்மா கிட்ட சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நாளைக்கு வந்துட்டு லீவ் சொல்லிட்டு வந்துரு, உன் சாரையே அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு மறக்காம கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போனதும் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹீரோ கிட்ட போறாங்க. சார், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, சார் அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதனாலதான் அம்மா அர்ஜென்ட்டா இங்க வந்திருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட், நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் வரணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி நான் வரேன் அப்படின்ட்டு. அப்ப ராஜா வந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாரு. பாவம், ரேவதி மேடத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. அவங்களுடைய இந்த ஞாபக மறதியை பயன்படுத்தி அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ராஜா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து போனதோட ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு அடுத்தடுத்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு, மேடமே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, எப்படி அதை நிப்பாட்டுறது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் ரேவதி கழுத்துல வேற யாரும் தாலி கட்டிடவே முடியாது, நான் இருக்கேன், என்ன மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா சார், ஆமா மாப்பிள்ள, உன்னை மீறி என்ன நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்ப அந்த பிரியா உட்காந்துருக்காங்க. ரேவதி ரூமை விட்டு வெளியில வரதை பார்த்துட்டு பிரியா ரேவதியை கூப்பிடுறாங்க, மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் வெளியில சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், அதான் சாரை இன்வைட் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு பிரியா சொல்றாங்க, மேடம் நானும் உங்களோட வேலை பாக்குற பொண்ணு தானே, என்னையெல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட மாட்டீங்களா, சாரை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் ரொம்ப முக்கியமா நான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நானும் உங்க ஃப்ரெண்டு தானே, என்னையெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் கண்டிப்பா மேரேஜுக்கு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு. அப்ப பிரியா செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இவ இந்த இடத்த விட்டு போனாதான் என்னோட ரூட் கிளியர் ஆகும், அதான் அந்த மேடம் சீக்கிரம் ரேவதிக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிருப்பாங்க போல, அவளுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா அப்புறம் நான் நினைச்ச மாதிரியே சாரை என் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த ஃப்ரெண்டு இங்க இருந்து என்னடியாச்சு, அந்த ரேவதியை கூப்பிட்டு என்னமோ பேசின, அவ ஏதோ சாரோட ரூமுக்கும் போயிட்டு வந்தா, என்னடி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, ஏய் நாளைக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆடி, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், அவ நமக்கு போட்டியா வந்துருவாளோ அப்படின்னு. ஏன்னா சார் எப்ப பார்த்தாலும் அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இவ பாட்டுக்கும் எப்ப பார்த்தாலும் சார் கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கா. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. ஆனா இப்போ ரூட்டு கிளியர் ஆகிருச்சு, அவளுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட்,
என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் கல்யாணம். அதுக்கப்புறம் சார் வந்துட்டு அவளை ப்ரப்போஸ் பண்ண முடியுமா இல்ல அவளை காதலிக்க தான் முடியுமா? அதனாலதான் சொல்றேன், ரூட்டு கிளியர், இனிமே சார் என் பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு. அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, சூப்பர் டி, இது வரைக்கும் நீ நினைச்சத அடையாம இருந்ததே கிடையாது, இப்போ நீ நினைச்சத அடைய போற அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு என்ன பண்றாருன்னா ரொம்ப சோகத்துல இருக்காரு. அப்ப ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இது, எப்படி வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்ட போற அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாப்போம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா நம்ம ராஜாவுக்கு போன் பண்றாங்க. ராஜா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா என்ன மாமா இது, அத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு வந்துட்டு இது மாதிரி ரேவதிக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன மாமா அதெல்லாம் உண்மையா, என்ன நடக்குது வீட்டுல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, என்கேஜ்மெண்டா, அப்படியெல்லாம் எதுவுமே இந்த ஈஸ்வரி எங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, வர வர இவ பண்ற விஷயம் ஒண்ணு கூட சரியே இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை சொன்னாங்க இப்போ ரேவதி வந்துட்டு என்னை என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கா, இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க இருங்க, கொஞ்ச நேரத்துல ஈஸ்வரி வீட்டுக்கு வருவா, அவகிட்ட நானே கேக்குறேன் அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்ததும் நம்ம ராஜா இருக்காருல்ல, நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன வேணும் உங்களுக்கு, இப்போ எதுக்கு என்ன தடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு, நம்ம பொண்ணுக்கு நீ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வைக்க போறியாம்ல, யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ற? எனக்கும் ரேவதி பொண்ணுதான், நானும் அவளோட வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டியதுல பொறுப்புல இருக்கேன். நீ தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, இப்போதைக்கு அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்ல, அதுக்காக அவளை எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ற, அதுவும் அவரை கார்த்தின்னு ரேவதியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ற. ரேவதிக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ரேவதி கண்டிப்பா உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ பண்றது எல்லாமே ரொம்ப தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நான் பண்றது தப்பா? ஏன் நீங்க எல்லாருமே என்ன ஏமாத்தல? அவனை கூட்டிட்டு வந்து எவனோ ஒருத்தன்னு சொல்லி என்ன ஏமாத்தல? என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல? நீங்க எல்லாம் பண்ணது சரி, நான் பண்ணது தப்பா? இங்க பாருங்க, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த டிரைவர் பையன் என் வீட்டுக்குள்ள இனிமே வரவே கூடாது. அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. என் பொண்ண நல்லபடியா எனக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். யாராவது தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த ஈஸ்வரிய நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு ராஜா ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ரோகு சொல்றாங்க, என்னப்பா இது, அம்மா இப்படி பிடிவாதத்துல இருக்காங்க, ஏன்ப்பா அம்மா சொன்னதை கேட்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அது எல்லாமே அவளுடைய கௌரவம், அந்த கௌரவம் தான் அவளை தடுக்குது. எங்க அம்மா மேல உள்ள கோபம் இதெல்லாம் அவளை இப்படி பண்ண வைக்குது. ஆனா நீ கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் அவளுக்கு உண்மை எல்லாமே தெரிய வரும். அந்த உண்மை எல்லாமே தெரிய வந்த பிறகு அவ கண்டிப்பா ரொம்ப வருத்தப்படுவா. எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பா. மாப்பிள்ளையும் சீக்கிரம் உண்மையை நிரூபிப்பாரு. ரேவதிக்கும் பழைய ஞாபகங்கள் வரும். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரோகு சொல்றாங்க, ஆமாப்பா, சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரணும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துட்டாலே எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்ச மாதிரி. அம்மாவை கண்டிப்பா வந்துட்டு ரேவதிய கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு மறுநாள் காலை என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்புறாரு. ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, அம்மாடி நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட், ஊர்ல உள்ள யாரையுமே நீ கூப்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இந்த என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப நார்மலா பண்ண போறேன், கல்யாணத்தையும் ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா கார்த்திக் வீட்ல இருந்து தாத்தா பாட்டின்னு யாருமே வரமாட்டேங்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, இது மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கும் நமக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதான் அவங்க வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்கும் சரியா? உன் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து உன்னை நல்லபடியா ஆசிர்வதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க சரியா? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிம்மா,
எனக்கும் தாத்தாடி பாட்டிய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு தெரியல. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி அதெல்லாம் அவங்க சீக்கிரம் வருவாங்க, நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் உனக்கு அப்படின்னு ஹீரோயினும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. அப்ப ரேவதிக்கு வந்துட்டு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. என்னடா அது, இந்த என்கேஜ்மெண்ட் வைக்கிறதுனால நம்ம சந்தோஷம் தான் படணும், ஆமா நம்ம மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அதே ஹீரோ வந்துட்டு என்கேஜ்மெண்ட் வராது. அவரை பார்த்ததும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. ஈஸ்வரி ஹீரோவை பார்த்ததும் வந்துட்டானா, இவன் கண்ணு முன்னாடிதான் இந்த என்கேஜ்மெண்ட்டை நடத்தணும் அப்படின்னு நினைச்சேன், அதே மாதிரி வந்துட்டான் அப்படின்னு ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து வாங்க சார், உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா இல்லையா பின்ன, இது என் பொண்ணோட என்கேஜ்மெண்ட், அதான் இவ்வளவு சிறப்பா இந்த ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஓகே மேடம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் நடக்குதா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க அந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு இதை பாக்குறாரு, ரொம்பவே கவலையாவும் இருக்கு நம்ம ஹீரோவுக்கு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு சொல்றாங்க ஹீரோ கிட்ட, சார் என் பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு அதுக்கு நீங்க தான் காரணம் சார், உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்த பிறகுதான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல வரன் கிடைச்சிச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்போ அந்த பந்தக்கால் நடுறாங்க. பந்தக்கால் நடும் பொழுது பத்திரமா பந்தக்கால் வைக்கும் பொழுது திடீர்னு அந்த பந்தக்கால் என்ன ஆகுது அப்படின்னா கீழே விழப்போகுது. இது வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கவனிச்சிடுறாங்க. பந்தக்கால் கீழே விழப்போகுது அப்படின்னு ஓடி போய் அந்த பந்தக்காலை பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பந்தக்காலை தாங்கி பிடிக்கிறாங்க. இதை வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த பந்த காலை நட்டு வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நல்ல வேலை சார் கீழே விழ பார்த்துச்சு, நம்ம 2 பேருமே இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆமா அப்படின்னு ராஜா இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே நடக்குது, இவங்க 2 பேருக்கும் தான் இந்த கல்யாணமும் நடக்கணும். ரேவதியோட கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்த பிறகு இது மாதிரி ரேவதி வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகல நினைச்சிட்டு இருக்கா, அந்த தாலிய மாப்பிள்ளை கையால சீக்கிரம் ரேவதியோட கழுத்துல போடணும், அதுக்கான முதல் வேலை தான் இது. இந்த பந்தக்கால் விதிப்படி இவங்க 2 பேருமே வைக்கிற மாதிரி நடந்திருக்கு, எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரா. ரேவதி ஹீரோவை பார்த்து, சரிங்க சார் இதை வச்சாச்சு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு ஹீரோவை பார்த்து பக்கத்துல போயிட்டு, என்னடா ஏதாவது ஒரு வகையில ரேவதியோட மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை அப்படியெல்லாம் இல்ல, இது எல்லாமே கடவுள் நடத்துற ஒரு நாடகம், அந்த நாடகத்துலதான் நம்ம எல்லாருமே கதாபாத்திரமா இருக்கும். விதிப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்கும், நீ நினைச்ச மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல. ஈஸ்வரி வந்துட்டு மறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்ப கூட சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்காதீங்க, சீக்கிரம் இந்த முடிவை மாத்துங்க, அவன் யாருன்னே தெரியல, அவனை ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு அனுப்புங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னால முடியாது, அவன் தான் இந்த வீட்டோட மருமகன், நீ இந்த வீட்டோட மருமகன் கிடையாது, உன்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம், அட்வைஸ் பண்றதுக்காக கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, அத்தை என்ன முயற்சி பண்ணாலும் சரி எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி, இதுல எந்த வித மாற்றமும் இல்ல, அத்தை சத்தம் போட்டா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்படின்னா லாஸ்ட் வீடியோல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது புது புது வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.